இன்னைக்கு நம்ம டெத் பால் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ நியூ கேம் அமைக்கிறப்ப என்னத்துக்கு ஐயோ மொத்தமாக ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கே அமோகமாக இருந்திருக்கும். ஆமாம், நல்ல வேலை. கண்டினியூ கொடுப்போம். நைட்டு 12 மணிக்கு உட்காந்து விளையாடணும் அந்த கேம். திருப்பி பார்க்கல வருது. நான் இங்கே வரைக்கும் முடிச்சேன். ஓ, கடைசி எங்கே சேவ் பண்ணேன். அங்கே போவோம் இல்லை நெக்ஸ்ட் நம்ம இதுக்குள்ளே இது எப்படி எங்கேயோ பண்ணோண்டா. இது என்ன பண்ணணும் ஞாபகம் இல்லை. ஹிண்ட்டு போய் பார்க்கணும். ஐயோ எங்கே வரான்டா அவன். வட்டாண்டா ஐயோ பயமுத்துட்டாயாட்ட. ஓடு 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 ஓடு. ஐயோ கிளத்து போய் வரட்டான்டா. ஐயோ எங்கே ஓடுறதுனே தெரியலையே. சும்மாதான் ஓடிட்டாங்க. திருப்பி வெளியே வந்துட்டேன். எதுக்கு திருப்பி வந்த இடத்துக்கே வந்துட்டேன். கர்மாந்திரத்தை அந்த கேம் பற்றி எனக்கு நல்லா எனக்கு தெரியும். பெருசாக அது கொஞ்சம் டச் விட்டுக்கு போயிடுச்சு கைஸ். திருப்பி நம்ம ஃபஸ்ட் வந்து கரெக்டாக பண்ணணும். அவன் நம்ம எங்கெல்லாம் போகிறானோ நல்லா இருப்பான். ஆமாம், வருவான், சீக்கிரமாக வருவான். எங்கேயோ போகணும், ஆனால் எங்கே போகணும் தெரியல. ஹிண்ட்டு தான் பார்க்கணும். வாங்க கைஸ் ஒரு ஹிண்ட்டு பார்த்துடலாம். இது 4 இடம் தான். சரி இங்கே நிற்க வேணாம் கைஸ். வாங்க கைஸ் உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம லைப்ரரி கண்டுபிடிக்கணும். லைப்ரரி எங்கே இருக்குது? லைப்ரரியில் ஒரு ஃப்ளாஷ் லைட்டை வேறு கண்டுபிடிக்கணும். ஆமாம், வருமோ ஃப்ளாஷ் லைட் கண்டுபிடிக்கணும் கைஸ். ஐயோ ஐயோ அது யாருக்கே கலப்புது? இவங்க வேற கலப்புது. அப்பா அந்த டோருக்கு வந்து பார்த்துட்டான்டா. பார்த்துட்டான். என்ன பார்க்கலையா? கண்ணு தெரியாத கூப்பிட்டாலே. ஓ, நான் நார்மல் மோட் தானே வச்சுருக்கேன். தெரிஞ்ச மாதிரி கிட்ட வரான். இல்லை போயிட்டு அந்த கதவு ஐயோ பிடிச்சிடாயா அசால்ட்டா. 1 hour ஆகட்டும். ஒரு 10 செகண்ட் போட்டோம். கரெக்டாக ஒரு 10 வரைக்கும் என்ன வெளியே போயிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஐயோ 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 என்னையா லாக் ஆகிட்டே இருக்குது. இப்போ நான் அப்போ லைப்ரரி எங்கே இருக்குது கைஸ்? லைப்ரரி இங்கே தான். லைப்ரரி இங்கே பார்த்தா லைப்ரரி மாதிரியே தெரியலையே. அதான் ஒன்றுமே இல்லையே கைஸ். தப்பான இடத்துக்கு வந்துட்டோம். ஐயோ ஓடி வர மாதிரி இருக்கு. இல்லை அப்பா நம்ம லைப்ரரிக்கு எங்கடா போகுது? இதில் ஆடாப்பா மெடிக்கல் ரூம்டா இது. ஐயோ சம்மந்தமே நம்ம வந்துட்டோம். லைப்ரரி எங்கே கைஸ் இருக்கு? ஐயோ இதான் லைப்ரரி தான் தெரியுது. அதே அதுக்குள்ள பின்னாடி செத்துட்டோன்றது அவன் காட்டுறான்டா. கேம் ஓவர். காட்டுவான். லோடு கேம் இப்போ திருப்பி வந்துட போகுது. நோ ப்ராப்ளம். ஐயோ இதில் என்ன திரும்ப சி இதில் என்ன திரும்ப ஒரு காமெடி. லைப்ரரி கண்டுபிடிக்க சொன்னா கரெக்டாக கண்டுபிடிக்கும் வந்து கொண்டாம பார்த்தீங்களா? ஐயோ அது லைப்ரரியா நம்ம வந்தது. அதானே வழியை வேற மறந்துட்டா. கைஸ் நம்ம ஃப்ளுக்கில் கண்டுபிடிச்சோம் கைஸ் லைப்ரரி. கடைசியில் பார்த்தா கொண்டு போட்டாங்க கைஸ். வந்துட்டாங்க கைஸ் பென்னி வைஸ் கௌசிக்கு. ஐயோ கஷ்டப்பட்டு லைப்ரரியை கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா எங்கே ஐயோ யாரா ஆப்போசிட்லேயே நிற்கிறாங்க. லைப்ரரியும் அங்கே ஒரு கதவை பார்த்தேன். சரி இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு போய் ஒழிஞ்சிப்போம். பிசாசே பார்த்துட்டான்டா. அதான் ஓடி வர ஸ்பீட்லேயே தெரியுது. டேய் திருப்பி பார்க்கலையா? என்ன தெரியாதானா ஆகிறானே.
கண்ணு தெரியாத கபோதி இவ்வளோ பக்கத்தில் ஓடி வரோம் பார்க்கவே இல்லை பத்தியா. கிராணி அந்த குனிச்சு வந்துருப்பாயா? ஐயோ கிராணிலாம் அல்டிமேட். அதான் அசால்ட்டாக கண்டுபிடிச்சிருவா. திறந்து போய் டமால் ஹார்ட் மோட்னா முடிஞ்சிச்சு. சங்கூர வண்டி தான் ஓடி வரது கேப்லேயே வந்துருப்பான். கிராணி ஹார்ட் மோட் வர நம்ம பண்ணணும். இதை முடிச்சிட்டாங்க. அது வீடியோ என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அப்பா பண்ணுங்க வெளியே போனோம். ஆமாம் ஃபஸ்ட்டு இதை முடிக்கணும். இது கொஞ்சம் தான் இருக்குது. ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் தான், ஒரு இடம் தான். ஆனால் இதை முடிக்கிறதுக்கு அப்போ போகிற இருக்குது ஒன்றுனே இருக்கான். நான் வந்து இதான்டா அப்பா வந்துட்டோம் கைஸ். இதுதான் ஃப்ளாஷ் லைட் ஃப்ளாஷ் லைட் எடுத்தாச்சு. வாங்க கைஸ். ஸ்க்ரூ இருக்குல்ல ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் லைட் யூஸ் பண்ணணும். பேட்டரி வேணும். ஐயோ விட்டா உள்ள ஸ்க்ரூஸ் இதெல்லாம் கேட்டுருவான் போல. ஓ ஏன் இது சரி இது தெரியாமல் போச்சு. ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் டைம் போகணும். இதுக்குள்ள ஓகே யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்டோரேஜ் ரூமில் போய் பார்க்க சொல்கிறாங்க. இது ஸ்டோர் ரூம் கீழே தான் ஆன் பண்ணலாம். ஓகே ஸ்டோரேஜ் ரூமுக்கு வந்தாச்சு. எல்லாம் வருவோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு சேவ் பண்ணுவோம். ஓ சங்கிலி எஸ் 50 ரூபா காயின். இதுல ஸ்லைடா. ஓகே ஃபஸ்ட்டு நம்ம சேவ் பண்ணோம்டா. இல்லைனா இவன் காலி பண்ணுறோம். ஐயோ கொண்டு ஸ்டார்டா பரதேசி பயலே. கைஸ் வீடியோ பார்த்துட்டு வரோம் கைஸ். வரமாட்டாங்க திருப்பி லைப்ரரி. திருப்பி லைப்ரரிக்குள்ள போனோம். வீடியோ பார்த்து ரொம்ப வெறுப்பத்துறாங்க சின்ன வயசுல. ஈஸியாக இருக்கும். சின்ன மேப்புன்றதால அசால்ட்டாக ஓடி வரான். சின்ன இடம் இல்லை எல்லாமே. அதான் அசால்ட்டாக ஓடி வந்து பிடிக்கிறான். அது கொஞ்சம் பெரிய இடம்ன்றதுனால அவ்வளோ ஈஸியாக நாள் பிடிக்க முடியாது நம்மள. அப்பா இவ்வளோ அப்போ இது இங்கேருந்து தான் நம்ம சுற்றி இருந்தோமா? அதான் இங்கே இருக்கிற லைப்ரரி வேலையாக முடிஞ்சு எங்கே பண்ண விட்டாதானே இல்லை போனானே. சவல் எடுக்கணுமா? இல்லை அது டெஸ்க்டாப் ஸ்கூலில் தான் சவல் வரும். எதுக்கு போகிறோம் எங்கே போகிறோம்? அப்பா மாட்டிக்கிச்சுடா. இதுக்கும் வீடியோ பார்க்கணுமா? பண்ணுறதுக்கு ஏன்டா நெட்டு? வீடியோ பார்க்கறதுனால நெட் வேணும். லைட் ஆன் பண்ண பார்த்தாவி. அப்பா ஐயோ ஐயோ ஒழிஞ்சிட்டு கல்யாணம் இருக்கு. ஓடிதான் ஐயோ கெடுத்து விட்டாண்டா. தெரியும் ஹாஸ்பிட்டல்யா ஒட்டா பேட் எண்டிங்கா அப்படி காட்டுறாங்க பாரு. வானம்லாம் கருப்பாக இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணி வயசு உலகத்தை ஆக்கிரமிச்சான்னு அர்த்தம். உலகத்தை புடிச்சான். இப்போ பாரு செத்துட்டான். செத்துட்டான். இப்போ இது பேட் எண்டிங்னு ஒரு காட்டணும். அவ்வளோதான் கேம் ஓவர். இந்த கிராணியில் அது ஜினிஸ் தான் நம்ம கொண்டு போனோம். அந்த மாதிரியா இன்னொரு கேம் 3 ட்ரை கைஸ். ஆனால் சேவ் ஒன்றும் ஆகாது. அப்படியே கண்டினியூ பண்ணணும். ஆனால் செத்துட்டு திருப்பி ஐயோ ஃபஸ்ட் அட்டம்லேயே முடிக்கணும் நம்ம.
ஒளிஞ்சிக்கிறதுக்கு இடம் எடுத்துக்கிறேன் கண்டுபிடிச்சிருப்பான் பின்னாடி தான் ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். வாங்க கைஸ் நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் எடுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த சங்கி எடுக்கணும்டா, அது வேறு மறந்துட்டேன். ஐயோ தூக்கி எடுக்கணும். அதை சங்கி எடுத்து இந்த விக்ரம் படத்தில் வர மாதிரி காப்பி எடுத்துட போகிறாங்களே. யோ நான் பாட்டு பாடவே இல்லையா? நான் ஒரு டைலாக் சொன்னேன்ல, ஸ்பாய்லர் அலர்ட். ஐயோ டே வந்து 2 வருஷம் வேலை வரியா? யோ கரெக்டு தான். உடச்சிட்டான்டா. இப்போ இது மூலிமா அவனுக்கு சவுண்டு கேட்கும். இப்போ அழகாக ஓடி வருவான். நம்ம பண்ணதையே நம்ம எதுவுமே பண்ணலையே. அதுவாக தான் விழுந்தது. அது மூலிமா ஒரு இது வைக்கிறான், ட்ராப் வைக்கிறான். இங்கே தான் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. பாரு சவுண்டு கேட்கு பாரு, பூட் சவுண்டு வரான். பின்னாடி வரட்டின்னு இருக்கான் நம்மள. நான் வேறு சுற்றி சுற்றி ஒரே இடத்துல ஓடிட்டு இருக்கேன். வேறு தான் சவுண்ட் அந்த சவுண்ட். ஆமாம் கிராணியில் ஒரு சவுண்டு. அது நைட் மேரில் தானே வரும். ஓனாக இருக்கும், ஒட்டியாக இருக்கும். நானும் சுற்றி சுற்றி ஒரே இடத்துல ஓடிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வேறு இடத்துக்கு போகலாம். பொய்யோ குடிச்சிட்டானா? இல்லை இல்லை அவனுதான் கண்ணு தருது. ஓ இந்த கேமோட கான்செப்ட் என்ன இது மோட்டோ அந்த கேமுக்கு? ஆக்சுவலி பென்னி வாய்ஸ்னு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனவு உலகத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டான். நம்ம கனவுல வந்தால் வருவான். அந்த கனவு உலகத்துலேருந்து நம்ம தப்பிச்சு நெகல் உலகத்துக்கு வரணும். ஓ இந்த காஞ்சிரிங் கண்ணப்பன் மாதிரி. கிட்டத்தட்ட ஆமாம் அதே தான். அந்த படத்தில் வரா மாதிரி தான். தலைவன் நான் மந்திர சொல்கிறேன் மாதிரி ரூபா ஜாபி அந்த கனவுலேருந்து நம்ம தப்பிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் இவன் யாரா எங்க சபதஸ்டியா சவுடி கேட்குற மாதிரி இந்த டவுட்டோட ஐயோ பொழந்துருப்பா என்னத்துக்கு நம்மள எப்பா. கரெக்டாக அந்த பூத் சவுண்டு கேட்டுச்சுன்னா திறந்து வரான் பத்தியா? கரெக்டாக அந்த பூத் சவுண்டு கேட்டுதான் உஷாராயிடணும். வால்வ் எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு சங்கிலி எடுத்துகிட்டு அப்படியே எஸ்கேப் போகணும். இந்த இடத்த விட்டு வெளியே போயிடணும். போக விட்டாதானே வந்து கொல்றானே நல்லா. செத்தாலும் பரவாயில்லடா, சும்மாலாம் நான் ஒழிஞ்சிட்டு இருக்க முடியாது. போய் ஏதாவது கண்டுபிடிப்பா. வாழவே விட மாட்டேங்கிறானு. வால்வ் எடுத்தேன் ஆனால் வாழ விட மாட்டேங்கிறானு. இல்லை செகண்டா திருப்பி அதே தான், அதே தான் காய்ஸ். இப்போ நம்ம போய் க்ரோபார் கண்டுபிடிக்கணும் பேஸ்மெண்ட்டில். இப்போ நம்ம இருக்கிறதே பேஸ்மெண்ட் தான், பட் க்ரோபார் எங்கன்னு தெரில. பூத் சவுண்ட் கேட்கல. வாங்க போகலாம். டைலாக் பேசிட்டு போனோம். சம்மடி வந்து கரெக்டாக வந்து பிடிக்கிறான். என்னடா முட்டு சந்து? ஐயோ ஆமாம் கேட்குற மாதிரி தான் இருக்கு. ஆனால் எங்கேருந்து வரான்னு தெரியலையே. வரான் போய் தாண்டி இல்லை சவுண்டு கேட்கு. ஓகே நம்ம பூத் சவுண்டியா? 2 பூத் சவுண்டு கேட்டுச்சுன்னா வரான்னு அர்த்தம். ஏன்னா அவனை பூத் தான் போட்டிருப்பான். பேய்க்கலாம் பூத் போட்டு வட்டாட்டா பைத்தியக்கார. பைத்தியத்தின் உச்சமே. நெஞ்சு பதக்கம் நல்லா. இப்போவே பயம் வருது. பேசாம இதை எடுத்துட்டு சேவ் பண்ணலாம். நானும் பார்த்துட்டு இருக்கேன். சும்மா வந்துட்டு வாங்க திருப்பி வேற ஒரு வீடியோ பார்க்கலாம். ஆடு போட்டு கொள்ளுவான். மினி ஐஸ் இந்த டான்ஸ் ஆடு போட்டு போயிட்டே இருப்பான். ஓ இப்போ நெக்ஸ்ட்டு நான் எங்கே போய் க்ரோபார் எத்தனை வாட்டுறா இவங்கிட்டே செத்து ஐஸ். இப்போ நம்ம மாநாடு படத்தில் வந்து விளையாடுறோம் ஐஸ். வந்தா சுட்டா சத்தா ரிப்பீட்டு, வந்தா சுட்டா சத்தா ரிப்பீட்டுன்னு கண்டினியூஸாக விளையாடிட்டு இருக்கோம். பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம். இப்போ ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும். நம்ம வேறு சும்மா போயிருக்கோம். பற்றி நம்ம வாழ்வு தான் எடுத்துருக்கோம். இன்னும் க்ரோபார் எடுக்கணும், தண்ணி எடுக்கணும். நம்ம ரீச் பண்ணாங்க. அப்போ தான் வாழ முடியும். ஒரே இடத்துக்கு பண்ணுறேன்டா. திருப்பி கீழே தான் போ. கண்ணு நல்லா கைஸ் பொறுமை ரொம்ப சோதிக்கிறாங்க கைஸ். முடியல. முடிச்சா போனா ரிப்பீட் இது. ஆல்மோஸ்ட் நம்ம கேம் ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னா ஒரு இடம் தான் இருக்கும். அந்த ஒரு இடத்த முடிக்கிறதுக்கு ரொம்ப முக்குறாங்க கைஸ். முடிச்சிடலாம். ஒரு இடத்த முடிக்கிறதுக்கு நம்ம படுற பாடு இருக்கு.
தோ மாட்டிக்கிச்சு. ரோபார் நம்ம எடுத்துட்டோம். இல்ல ரோபார் எடுக்கல. சி சங்கிலி எடுத்துருக்கோம். சேவ் பண்ணுவோம். திடீர்னு பார்த்தாடே வாய்ப்பு இருக்கிற மாதிரி கத்துறேன். எங்க ஓடுறது? இருட்டா இருக்கே, எங்க ஓடுறதுன்னு தெரியலையே. கண்ணு தெரியாதவன் சேவ் பண்ணுறதுக்கு தான் வந்துருக்கோம் கரெக்டாக. எங்க போவியாடா நீ? போக மாட்டேங்கிறான்டா கருமாந்திரத்தை. டேய் என்ன பண்ற? செவுத்திய ஊத்து பார்த்துட்டு இருக்கான். ஒரு 10 செகண்ட் ஆகட்டும். வேற வழி. 2 3 3 3:45 4 பக்கத்துல சேவ் இருக்கா? க்ரோபார். அவ்வளோதான். சூப்பர். ஏன்டா இப்படி பண்றீங்க? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நீ பற்றி அது கோ இன்சூரன்ஸு நம்ம இது அது என்னது லைப்ரரி தேட போதும் லைப்ரரியில் வந்து மாட்டிக்கணும். இப்போ இவங்கிட்ட மாட்டும் போது க்ரோபாரை இவங்கிட்ட தான் வந்து மாட்டிக்கணும். ஆனால் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சும்மா ஒளிஞ்சிக்கிறதுக்காக தான் இங்கே வந்தோம். ஆனால் ஃபுல்கில் கிடச்சிச்சு. நல்ல விஷயம் தான். ஃபஸ்ட்டு போய் இன்ட்டு பார்க்கணும். முதல்ல இந்த சேவ் பண்ணது. ஆமாம். ஐயோ மாட்டிக்கணும்னா முடிச்சு கதை முடிஞ்சிச்சு. திருப்பி போகணும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் சேவ் பண்ணணும். அலர்ட்டாக விளையாடணும். வரா அதான் பூத் சவுண்ட் நல்லா கேட்குது. வந்துருக்கணும் என்னத்துக்கு? வேற எங்கேயோ போகிறான் போல. ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவங்க போயிட்டாங்க. பூத் சவுண்டு கேட்குது. ஆனால் என்ன பண்ணலாம்? கேட்குது ஒரு ஸ்டெப். ஆனால் இவ்வளோ பொறுமையாக நடக்க மாட்டா. டங் 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 கேட்கும். டங் டங்னு பொறுமையாக கேட்குது. இது வேற அது இது சவுண்டு அந்த மாதிரி தானே. என்ன பண்ணலாம்? சட்டத்துக்கு இன்ட்டு பார்க்கலான்னு பார்த்தா இது உள்ளே ஒழிஞ்சிருந்தா இன்ட்டு பார்க்க முடியாது. இப்போ நம்ம எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஐ மீன் எல்லாம் இல்லை சங்கிலி எடுத்தாச்சு. அவன் க்ரோபார் எடுக்க சொன்னால் எடுத்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே போகணும்? இப்போ எனக்கு அதான் இப்போ டவுட்டு. சேவ் பண்ணணும். பண்ண விட்டால் தானே இந்த நாய் எப்போ வருது எங்கே வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. சீக்கிரம் இன்ட்ட பார்ப்போம். இந்த வீடியோ மட்டும் யூஸ் க்ரோபார் டு ஓப்பன். ஓகே நான் ஃபஸ்ட்டு ஒன்று போகணுமே. நம்ம லைப்ரரின்னு சொல்லிட்டு தப்பா ஒரு ரூம். அதுதான் அந்த டாக்டர் ரூம். இல்லை அது ஹாஸ்பிட்டல். நான் சொல்கிறது டாக்டர் ரூம். ஆனால் அவசரம் முடிச்சிட்டோம். அதாச்சு கொஞ்சம் தான். இந்த இடத்த விட்டு வெளியே போய்ட்டு வந்து சேவ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஈஸி. இதுக்கப்புறம் அவன் நம்மளுக்கு கொள்ளவே முடியாது. ஏன்னா என்னதான் விரட்டினாலும் ஈஸியாக ஓடில. ஏன்னா இடம் பெருசு. இதுக்கு மேலே போகிறது தான். மேலே இடம் ஓடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாம் நம்ம கூட இப்போ கீழே வந்தோம். அந்த இடம் தான். இது சின்ன இடம்ன்றதுனால ஓடுறது கஷ்டம். நீ சுற்றி ஓடினா கூட கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. நீ சுற்றி ஓடினா கூட அசால்ட்டாக வந்து பிடிச்சிருவான். அதனால நம்ம டொக்கா மாட்டுவோம். இப்போ போகலாமா வேணாமா? கேட்கல நான் ஒரு கை பார்த்துடலாம். சொல்லி வாய முள்ள எதிர்க்க வந்தாயா? ஓகே எடுத்து விட்டாண்டா திருப்பி. நாசமா போறோனே. குண்டு கொண்டு ஒன்று இருக்கவே இருக்காதுடா. அவன் சொல்லுவான் பாரு தம்பி அதெல்லாம் எவன்ப்பா கேட்டான் அப்படின்னு வான் போயிருவேன். ஐயோ டே ஒரு பொருளா இல்லையா? இல்லை பொருளாக இருக்கு. அது சேவ் பண்ணுறேன். மறுபடியும் மேலே போக அது ஃபஸ்ட்டு இடத்த கண்டுபிடிக்கும். அது இல்லை இங்கேருந்து பார்த்தா அவங்க நமக்கு கண்ணு தெரியாது. தூரம் தெரியும். கிட்டத்தட்ட அப்பா கரங்க ஐயோ
யூஸ் பண்ணோம்டா க்ரோபார யூஸ் பண்ண விடு நம்ம சேவ் பண்ணலாம் என்ன பண்ண முடியும் க்ரோபார் வாங்கி எடுக்கிறான் க்ரோபார் எடுத்துட்டோம் ஆனால் நம்ம சேவ் பண்ணல அந்த பொருள் மட்டும் காணோம் மறுபடியும் போகணுமாங்க கீழே போடும் தேவைதான் ஒன்று வீடியோ ஆன் வருது எல்லாமே போச்சுடா அந்த ஆப் வராமல் இது க்ரோபார் எங்கடா இருக்கு அது எங்கேயோ நான் ஃப்ளிப்பில் ஓடி போய் எடுத்தேன் இப்போ இவன் யாரா அந்த இடத்துல க்ரோபார் எங்கடா अरे सैतान के बच्चे எதிர்க்க வர போறான்டா இது நானே குடும்ப கொண்டிருக்கேன் பின்னாடி ஏதாவது ரொம்ப இருக்கா இருக்கு கண்ணு தான் நைட் டைம் உள்ள போடா ஐயோ முடியல கைஸ் வச்சு செய்யலாம் பூத் சவுண்டு கேட்குதா நம்ம சீக்கிரமாக வெளியே போகணும் பைக் சவுண்ட் தான் நிறைய கேட்குது 10 நிமிஷம் தான் இருக்குது சவுண்ட் அந்த அளவுக்கு கேட்கல வேறு வழி இல்லை போவோம் ஆனால் இப்போதைக்கு நம்ம க்ரோபார் எடுக்கல க்ரோபார் க்ரோபார் நீ கதை தான் திருப்பாகுது முடிச்சு விட்டாடா பார்க்குறோம்ல பொருளை மட்டும்தான் எடுத்துருவோம் இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணல பண்ணிட்டேன் வந்துச்சு சேவ் பண்ணணும் ப்ரோ இப்போ சொல்லவே தேவை கன்ஃபார்ம் வந்துடும் ஆமாம் இது எக்ஸ்ட்ரா சேவுக்கு நெட் வேணும் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணுவோம் பண்ணும்போது வந்துட்டானா ஸ்டக் ஆயிடுச்சு இந்த ஆப்புக்குள்ளே போயிடுச்சு போல எதிர்க்கே வந்து சர்ப்ரைஸ் தந்துட்டாங்க கைஸ் பெண்ணி சாவடி கைஸ் இது ஈஸியாக முடிக்க வேண்டியது கைஸ் ஆனால் விட மாட்டேங்கிறான் நடுவில் வந்து நம்மள ஷாக் டஃப்னா சேர்த்து வச்சுட்டானுங்களா நம்மளுக்கு நார்மல் மோடு எப்படி இருக்குது ஹார்ட் மோட்லாம் போனோம்னா செதறும் ஏற்கனவே சின்ன இடம் வேறு இது வேறு கேட்கலன்னா நம்மளை விட்டு அவன் லாங்காக இருக்காங்க கொஞ்சம் லாங்காக இருக்கும் ஆனால் எப்படி இந்த இடத்துல அவன் மாறி மாறி சுற்றிட்டு இருப்பான் போதே ஸ்பீடாக ஓடி வரான்டா அவன் எங்கே போகிறதுனே தெரியலையே வேணாம் அங்கே போனால் தான் மாறி போய் ஈஸியாக அவன் போய் சாவிலாம் போகிறதுக்குள்ள அவன் அசால்ட்டாக வந்து முடிச்சிருவான் அப்பா பாதிலே விட்டானோ வந்துருக்கும் போல பாதிலே பொருள் இருக்கான்னு கொடுப்பான் டி அதாண்டா இருக்கு
गाइस கோபார் எடுத்தாச்சு गाइस இப்போ நம்ம சேவ் மட்டும் போணும் சேஃபா போய் சேவ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வால்வ போட்டோமா போட்டோம் இல்ல அப்பா போட்டோம்டா சூப்பரா அப்போ சேவ் பண்ணலாம் சேவ் மட்டும் பண்ணோம் இவன் மொத்தம் குறுக்க வந்தான் குடும்பத்தையே வந்து கருவை வச்சுருவோம் பார்த்துக்கோங்க கொண்டுடுவேன் வந்து சேர்றதுக்கு பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு குரோபாரை 3 வாட்டி எடுத்து 3 வாட்டியுமே சேர்த்துடும் அவனோட நீ கொடுறக்காரனா இல்லையா நான் என்ன வந்து கேமை முடிக்க சொன்னேன் அது எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும் ஆனால் சேவ் பண்ணால் தான் முடிக்க முடியும் சேவ் பண்ணால் முடிச்சு ஐம் நாட் ராங் சயின்டிஃபிக்கலி வரானா தெரியலையா இல்லை பூட் சவுண்டு கேட்கல ஃபஸ்ட்டு பீஸ் சேவ் பண்ணேன் என்னது இது பீஸ் சவுண்டு நம்ம பூட்ஸா ஏன்டா 2 பேருக்கும் பூட்ஸ் குத்தீங்க எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது செருப்பு குத்துறவன் பூட்ஸ் ஸ்பீடாக போனாலே மாட்டிக்க ஐயோ அப்போ கூட சவுண்டு கேட்கும் வருவாயா அது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம போய் சேவை இருக்கிற இடத்த போய் கண்டுபிடிக்கணும் அதுதான் அடா பாவி அந்த இடத்துக்கு வந்துருக்கிறேன்டா சுற்றி ஒரே இடத்துக்கு வந்துட்டோம்டா இவ்வளோ சீரியஸாக போய் சிரிப்பு காமிச்சிட்டானே அடா பாவி இப்போ நான் எங்கே போய் கண்டுபிடிப்பேன் சேவை சேவே காணோம் சேவ் இந்த இடமா இன்னும் இது இல்லை இதே மாதிரி இன்னொரு ஒரு வேற இடம் வரும் அது கேம் அங்கே ஒன்றுமே இல்லை இல்லை பூத் சவுண்ட் அந்த காலடி சவுண்டு கேட்கணும் நடக்கிறது ரொம்ப நேரம் கேட்கல தெரிஞ்சு அந்த நம்ம சேவ் பண்ண ஏரியா கிட்ட தான் எங்கேயோ இருக்காங்க ஆமாம் அங்கே தான் அவன் என்னத்துக்கு யோசிச்சிருப்பான் நீ எப்படியே சேவ் பண்ணிங்க தானடா வருவேன் அப்படின்ற மாதிரி வழியா லெஃப்டோ ரைட்டோ ஏதோ ஒரு வால்வு அது போட்டாச்சு வால் கிட்ட வந்துட்டோம்னா அந்த ரைட்டில் எங்கேயோ இருக்கும் ரைட்டா லெஃப்டா டேய் காய்ஸ் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்க காய்ஸ் சுற்றி ஒரே இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம் நானும் பார்த்துட்டு இருக்கேன் வந்துருக்கீங்க போறாயா பாவி செஞ்சுட்டா சொன்ன செத்தாரா வாழ மாதிரி வந்துட்டேன்டா டேய் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் 100 வாட்டி கூட கொல்றாடா அசால்ட்டா முடிச்சிட்டோம்டா கேம் ஏன்டா இந்த முடிக்க மாட்டேங்குது ஐயோ திருப்பி அதே ஒருமே ப்ளீஸ் வால் வச்சதுக்கு அப்புறமா சேவ் பண்ணலாம் அப்பா வால் வச்சோம் அப்போ இந்த இடத்துல நல்லா பார்க்குற மாதிரி இருந்தால் தான் எதாவது ஞாபகம் வச்சுக்கிறது நாலு ஹிண்ட் இருக்கும் இவ்வளோ இருட்டாக இருக்குது இதில் நான் எங்கே போய் ஹிண்டெல்லாம் கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு குரோபாரை தேடி கண்டுபிடிக்கணும் ஐயோ கம்மியாக இருக்கிற இடம் இங்கே தான் குரோபார் இப்போ நம்ம சேவ் மட்டும் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை கைஸ் தப்பிச்சிக்கலாம் அப்போ கிட்டியே தான் இருக்கும் ஒரே ஸ்ட்ரெயிட் லெஃப்ட்டில் லெஃப்ட் எடுக்குமா ரைட் எடுக்குமா லெஃப்டியா கன்ஃபியூஸ் ஆகாதியா லெஃப்ட்லேருந்து இந்த வர லெஃப்டா அப்படியே அந்த லெஃப்ட்டோட ஒட்டி ஒரே ஸ்ட்ரெயிட் ஆகணும் அப்போ நம்ம இடம் கிட்டாது இல்லை சரி ஒரு நிமிஷத்தில் என்ன பயன்படுத்தணும் சூப்பர் அது சூப்பர்ன்றான் சேவ் பண்ணிட்டோம்ல இது போதும் இல்லை வரல மூடு சேவ் கோடு யோ 20 யோ சேவ் பண்ணியாச்சு ஓகே இதுக்கு அப்புறம் பண்ணாலும் பிரச்சனையே இல்லை ஜாலியாக இதுக்கப்புறம் நம்ம மேலே போனால் அவ்வளோதான் ஓகே கைஸ் இப்போ நம்ம மெடிக்கல் ரூம் போய் கண்டுபிடிக்கிறோம் அந்த ரூமுக்கு இது சம்மந்தமே ஓப்பன் இது டாக்டர் ரூமே இல்லை ஐயோ இது வந்த இடம் திருப்பி அந்த இடத்துல கொண்டு போட போகிறான் இதுல
கொஞ்சம் தான் ஸ்லைட்டாக உனக்கு லாகப்பி நம்ம 3 இடத்த முடிச்சிட்டோம். ஒரே ஒரு இடத்துல பெண்டிங் இருக்கு. அது முடிச்சிட்டோம்னா மொத்தமாக கேம் ஓவர். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே கைஸ் பண்ணுவாங்களா? எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது கைஸ். பண்ணுங்க எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ்.